ஈழத்தின் புகழ்பெற்ற மருத்துவரும் உலக அளவில் அறியப்பட்ட பேரறிஞருமான சிங்கை ஆரிய சக்கரவர்த்திகளினுடைய வாரிசுகளாக கருதப்படுகின்ற எமது பெருமதிப்புக்குரிய மகாராஜஸ்ரீ ராஜசேகர ஐயா அவர்கள் முன்பு கலாநிதி கானா பாலசுப்ரமணியம் என்று அறியப்பட்டவர். அவர் ஈழத்தில் வடகிழக்கு மாகாண சுதேச மருத்துவ திணைக்கள பணிப்பாளராகவும் அதே நேரத்தில் யாழ் மாநகர சபையினுடைய பிரதம சித்த வைத்திய அதிகாரியாகவும் தமிழர் சுகாதார சேவையினுடைய தவிசாளராகவும் சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தினுடைய தவிசாளராகவும் கோஃபாம் என்று சொல்லப்படுகின்ற மூலிகை மருந்து சாலையினுடைய சிறப்பு அறிஞராகவும் இருந்த எங்களுடைய மகாராஜஸ்ரீ ராஜசேகரா அவர்களை நாங்கள் அன்புடன் இன்றைக்கு நேர்காணல் மேற்கொள்ள உள்ளோம். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழருடைய மருத்துவ முறையை பற்றி சுருக்கமாக கூறுவதாயிருந்தால் சித்தர் திருமூலர் மறுப்பது உடல் நோய் மருந்தினலாகும், மறுப்பது உளநோய் மருந்தினல் சாலம், மறுப்பது இனி நோய் வராதிருக்க மறுப்பது சாவை மருந்தினலாமே. அப்போ தமிழில் மருத்துவம் இந்த 4 வேலையையும் செய்கிறது. உடல் நோயை மறுக்கிறது, நீக்குகிறது, உள நோயை நீக்குகிறது, உடல் உள நோய் வராமல் தடுக்கிறது, அடுத்ததாக சாவை தடுக்கிறது. இந்த சாவை தடுக்கிறது ஒன்று அதை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும். சாவு என்பது ஆத்மா மரணம் அடைகிறது தான் சாவு என்றது. ஆனால் எங்களுடைய சைவ சமய முறையின்படிக்கு ஆத்மா மோட்சம் அடைகிறது. மோட்சம் அடைகிறது சாவில்லை, அதை ஆண்டவனோட செய்கிறது. அந்த சாவை தடுக்கணும் என்று சொன்னால் அவ்வளவுக்கு நாங்கள் சிவபுண்ணியம் செய்திருக்கோம். அதைத்தான் சாவை தடுக்கலாமே என்றது. அந்த முழு ஆயுளுக்கும் வாழக்கூடியது. எமது நாட்டில் எவ்வாறு தமிழர் மருத்துவம் சிறப்பு பெற்றிருந்தது என்பதை பற்றி கூறுங்கள். தமிழர் மருத்துவம் சிங்காரிய சக்கரவர்த்தியின் காலத்தில் அரச மருத்துவமாக சிறந்து விளங்கியது. அரச மருத்துவத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கு 5 மருத்துவர்களை கொண்ட மருத்துவர் குழு ஒன்று இருந்தது. அந்த மருத்துவர் குழு அரண்மனையிலே கூடி நாட்டினுடைய சுகாதாரத்தை நிர்வாகம் பண்ணி வந்தது. ஒவ்வொரு கோட்டத்துக்கும் ஒவ்வொரு கோயில் என்று சொல்வார்கள், அது அரச பணிமனை. அங்கே ஒரு வைத்தியசாலை இருந்தது. அங்கே இலவசமாக மருந்துகள் வழங்கப்பட்டது. ஒரு சத்திர சிகிச்சை மருத்துவர், ஒரு சாதாரண மருத்துவர், 2 உதவியால், மற்றது 2 பரிசாரகர், 6 பேர் ஒரு வைத்தியசாலையில வேலை பார்ப்பார்கள். அப்போ மக்கள் தூர தேடி மருத்துவத்துக்காக அறிய வேண்டிய தேவை இல்லாமல் இருந்தது. அடுத்ததாக மருத்துவத்துக்கு மானியம் வழங்கப்பட்டது. இந்த வைத்தியசாலைகள் எல்லாம் அரச மானியத்திலே நடைபெற்றது. இன்றைக்கும் அந்த கோயிற்பற்றுன்றது புரிந்து கொள்ளாத நிலையில இந்தியாவில் கோயில்கள் எல்லாம் இந்த மருத்துவ சாலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது அரசாங்கம் இப்போது மானியம் கொடுக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த நூல்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. மருத்துவ சாஸ்திரங்கள், மருத்துவ நுட்பங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் மெச்சக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த சக்கரவர்த்திகளே திறமை வாய்ந்த மருத்துவர்களாக இருந்து மருத்துவம் செய்தது மட்டுமல்ல, மருத்துவ நூல்கள் பல எழுதினார்கள். இன்றைக்கு நாங்கள் மருத்துவம் பற்றி படிக்கிறதுக்கு சிங்காரிய சக்கரவர்த்திகள் எழுதின மருத்துவ நூல்கள் தான் எங்களுக்கு ஆதாரமாக உள்ளது, பயன்படுகிறது. மருத்துவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள். அந்த அங்கீகார முறை செப்பு வழங்குதல் என்று சொல்வார்கள். ஒரு மருத்துவர் படித்து பட்டம் பெறுவது போல தான் படித்த மருத்துவரிடம் அல்லது மருத்துவ குழுவிடம் செப்பை பெற்றுக் கொள்வார்கள். இந்த நடைமுறை 20ஆம் நூற்றாண்டிலும் இருந்தது.
அந்த செப்பு பெற்றவர்கள் தங்களை பெரிய கௌரவமாக போற்றி வந்தார். அது அரசாங்கத்துக்கு அனுமதியாக இருந்தது, அதே நேரத்திலே படித்ததற்கு தகுதியாகவும் இருந்தது. சாதாரணமாக எல்லாரும் மருத்துவராக வந்துவிட முடியாது. அந்த செப்பு என்பது அறுவை சிகிச்சை செய்பவர்களுக்கு ஆயுதங்கள் வைத்து கொடுக்கப்படும், அதே நேரம் மருத்துவம் செய்பவர்களுக்கு மருந்துகள் வைத்து கொடுக்கப்படும். அது ஒரு சின்ன பெட்டி போன்றது. இப்போ அந்த சர்ஜிக்கல் பாக்ஸ் அந்த இருப்பது போல ஒரு சின்ன மருந்து பெட்டி. செங்கை நகர் மருத்துவர்கள் அறுவை மருத்துவத்தில் சிறந்து விளங்க காரணம் என்ன? சிங்க ஆரிய சக்கரவர்த்தியில் 3 பேர், அதாவது சிங்கியாரிய சக்கரவர்த்தி குலசேகரன், சிங்கியாரிய சக்கரவர்த்தி சகராசசேகரன், சிங்கியாரிய சக்கரவர்த்தி பரராஜசேகரன். இந்த மூவரும் இந்த சிங்கநகர் என்ற சங்கானையிலிருந்து ஆட்சி செய்தவர்கள். முதலாம் அவர் எழுதின புத்தகம் இலங்கை சிங்கை மன்னன் நாயனவி. அதாவது கண் ரோகங்கள், அதுக்கு செய்யப்படுகிற சிகிச்சைகள், கண் அறுவை சிகிச்சைகள் போன்ற எல்லாவற்றையும் அந்த இலங்கை சிங்க மன்னன் நயனவிதி என்ற நூல் தெரிவிக்கிறது. இது 1240 அளவில் எழுதப்பட்ட நூல். கிபி 1240 அளவில் எழுதப்பட்ட நூல். அதன் பின்னர் சேகராஜசேகரன் என்ற சிங்கியாரிய சக்கரவர்த்தி 1390 அளவில் சிவராசேகரம் என்ற நூல் எழுதினார். அந்த நூல் 4000 பாடல்களை கொண்டது. அந்த நூலில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது அறுவை மருத்துவத்துக்கு. அது ஒரு தனித்துவமான நூல். அப்போ அறுவை மருத்துவம் எவ்வாறு படித்தார்கள் என்பதை பற்றி அந்த நூலில் கூறப்பட்டுள்ளது. வட இந்தியர்கள் சண்டை போட்டு கொல்லப்பட்டவர்களின் உடல்களை எடுத்து ஆய்வு செய்து, உடற்கூற்று ஆய்வு செய்து தான் உடலை பற்றி படித்திருக்கிறார்கள். அது அரசராலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நூலில். இன்னும் அந்த மன்னர்களுடைய சிறப்பு, அந்த மன்னர்களுடைய மருத்துவ திறமையை பற்றி சித்தர் தன்வந்திரி என்று, தன்வந்திரி வைத்திய சிந்தாமணி என்ற நூல் 1500 பாடல்களை கொண்டது, 14ஆம் நூற்றாண்டில் இருந்த நூல். இந்த சிவராசேகர மன்னன் மருத்துவ திறமைகளை பற்றி, அவர்கள் மன்னர்களாக இருந்தாலும் மருத்துவர்களாகவும் இருந்தார்கள். அதை அந்த சித்தர் தன்வந்திரி வைத்திய சிந்தாமணி நூல் பதிவு செய்திருக்கிறது. ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் ஒரு 25-30 இடங்களில் அந்த நூலில் சிவராசேகர மன்னனை பற்றி போற்றி பாடப்பட்டுள்ளது. அதுபோல பரராஜசேகரன் 12000 பாடல்களை கொண்ட நூல் எழுதினார். அந்த நூலில் இலங்கை, இந்தியாவில் வேறு எந்த நூலிலும் ஒரு அறுவை மருத்துவ நோயாளிக்கு வர்ம விதியை கொண்டுதான் மயக்கமடைய செய்யப்பட்டது, உரைக்க செய்யப்பட்டது. அவ்வாறான ஒரு பதிவு வேறு எந்த நூல்களிலும் கிடையாது. பரராசேகரன் எழுதிய நூல்களில் மட்டும்தான். அது மாத்திரமல்ல, அந்த நூலிலே முருகன் முதல் பாடின சத்திர சிகிச்சை நூலை முதல் நூலாக கொண்டு நான் இந்த அறுவை நூலை எழுதுகிறேன் என்று அவர் பாடியிருக்கிறார். அதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால், இது முதலாவது நூல் இல்லை, இதுக்கு முதல் முருகன் எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்கு பேர் முருகசாலம். அது இன்றைக்கு கிமு 15000 நூற்றாண்டு அளவில் பொத்துவில் என்ற இடத்துல அரங்கேற்றப்பட்ட நூல். பரராசேகரம் இதே சிங்கநகரில் 1415ஆம் ஆண்டு அளவில் அரங்கேற்றப்பட்டது. பரராசேகரம் 12000 என்ற நூல். அப்படி ஒவ்வொரு சிங்க மன்னர்களும் பல மருத்துவத்துறைக்கு பல பங்களிப்புகளை, அரிய பங்களிப்புகளை செய்துள்ளார்கள் என்பதை கூற வேண்டும்.
தமிழர் மருத்துவ நூல்களில் வர்மம் பற்றி கூறப்படுகின்றது. ஆனால் பர்ராஜசேகரத்தில் வர்மவிதி என்று சொல்லப்படுகின்றது. இதை பற்றி விரிவாக விளக்க முடியுமா? அதே நேரத்தில் தாங்கள் சித்த மருத்துவத்தில் அறுவை மருத்துவம் சார்ந்த நூலையும் வெளியிட்டிருந்தீர்கள். அதை பற்றி வாசகர்களுக்கு அறிய தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்திய நூல்கள் பெரும்பாலும் வர்மம் என்றே குறிப்பிடுகிறது. ஆனால் இலங்கை நூல்கள் வன்மம் என்றே குறிப்பிடுகிறது. வன்மம் என்பது நோயற்ற நிலையில் அந்த புள்ளிகளுக்குரிய சரியான சொல் பிரயோகம். வர்மம் என்பது அந்த புள்ளிகள் நோயடைந்த பிறகு அது வர்மம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதுபோல பர்ராசேகரத்திலே வன்ம விதி என்பது அந்த வன்மங்களை நோய்களை நீக்குவதற்கும் நோயாளியை மயக்குவதற்கும் எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பதுதான் அங்கு மிகவும் முக்கியமான இது. சில பாயிண்ட்ஸ், அதாவது சில புள்ளிகள் இருக்கின்றன. அந்த புள்ளிகளை அழுத்தும் போது நோயாளி மயக்கமடைவான். அந்த மயக்கமடைந்த நிலையிலே தான் அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டது. அது மாத்திரமில்லை, இந்த பல்லவ அரசர்கள், இந்த சிங்கநாடு, இந்த சங்கானையிலே இருந்து ஆட்சி செய்த பல்லவ அரசர்கள் வர்ம கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அதாவது எதிரி அரசனை கொல்லாமலே ஒரு ஒரு வன்மத்தை தாக்குவதன் மூலம் அவனை செயலிழக்க செய்து பிடித்து கொண்டு வந்து அவனிடமிருந்து அவனுடைய திட்டங்களை, போர் விவரங்களை அறிந்து வந்தார்கள். இது வரலாற்றிலே இடம்பெற்ற தகவல். அந்த வர்ம விதி என்றது நாங்கள் வர்மங்களை மருத்துவத்துக்காக பயன்படுத்துகிற முறை. வர்ம சிகிச்சை என்றது அந்த வர்மங்கள் தாக்கப்பட்டு அந்த வர்மங்கள் செயலிழந்த நிலையில் அந்த வர்மங்களை மீண்டும் இயக்குவதற்காக செய்யப்படுகிற சிகிச்சை முறைகள் வர்ம சிகிச்சை. அந்த நூல் எழுதியதை பற்றி குறிப்பிட்டிருந்தார். நான் லண்டன்ல இருந்து வந்து 2 மாதத்திலே திரும்பி போக வேண்டிய நிலைமையிலே என்ன திருமூலர் சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம், குறிப்பாக வைத்திய கலாநிதி டாக்டர் விக்னவணி அவர்கள் அரசாங்கம் வழக்கு போட்டு இருக்கின்றது. அந்த வழக்கு எங்களுக்கு சாதகமாக இல்லை. காரணம், சத்திர சிகிச்சை எங்களுடைய மருத்துவ முறையிலே இருக்கின்ற ஆயுர்வேத மருத்துவர்கள் சுசுருத்த நூலை கொடுத்தார்கள். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் ஒரு நூலை தமிழ் மருத்துவத்திலே மயக்க முறை இருக்கு, மயக்க சிகிச்சை இருக்கு, உரைக்க செய்கிற சிகிச்சை இருக்கு என்பதை உறுதிப்படுத்தி எழுதி தர வேண்டும் என்று கேட்டிருந்தார். 2 மாதத்திலே சிங்கியாரிய சக்கரவர்த்திகளின் அறுவை மருத்துவம் என்ற நூலை எழுதி நான் அவரிடம் கொடுத்துட்டு போனேன். அந்த நூலை அமைச்சராக இருந்த DM சுவாமிநாதன் தங்களுடைய ஜனாதன தர்ம விழிப்புணர்வு கழகத்தின் சார்பிலே அதை வெளியிட்டிருந்தார். அதை பதிப்பித்திருந்தார். வெளியீட்டு விழாவை கொழும்பு ராமகிருஷ்ண மிஷனிலே மிக சிறப்பாக நடத்தி இருந்தார். அதில் ஆச்சரியத்துக்குரிய விஷயம், ஒரு மேனாட்டு மருத்துவ நிபுணர்கள் தான் அந்த பிரதியை, முதலாவது பிரதியை பெற்றுக்கொண்டது. அடுத்த பிரதிகளை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் டாக்டர் சிவதாசன் தான் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். அவர் மனநோய் மருத்துவ நிபுணராக இப்போ யாழ்ப்பாணத்தில் ஹாஸ்பிட்டலில் மேற்றார் நினைக்கிறார். அப்படி விஞ்ஞானம், அறிவியல் ஒருவருக்கு தனித்துவமானதில்லை, உலகத்துக்கு பொதுவானது. அதை அறிகிற உரிமையும் அதை பயன்படுத்துகிற உரிமையும் எல்லாருக்குமே இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள விஞ்ஞானத்தையோ கல்வியோ கொண்டு வர முடியாது. இன்றைக்கு கல்வி திட்டத்தின் ஒரு இறுக்கமான நிலைதான் பல்கலைக்கழக செயற்பாடு. 18ஆம், 19ஆம், 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழர்களுடைய அறுவை மருத்துவமானது வழக்கொழிந்து விட்டதாக பலர் கருதுகின்ற பொழுதிலும், சிங்க ஆரிய சக்கரவர்த்திகள் அந்த மன்னர்களினுடைய
சித்தர் அறுவை மருத்துவமானது மிக சிறப்பாக காணப்பட்டதாக கருதுகின்றோம். அதை பற்றி சிறிது கூறுங்கள். பதினேழாம் 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுகளில் சிங்க ஆரிய சக்கரவர்த்திகளின் வம்சத்தில் பிறந்த அரசர்கள் அந்நியர்களை எதிர் போராடி கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை மிக அவசியமாகப்பட்டது. அதனால் அவர்கள் அந்த அறுவை சிகிச்சையை பேணி அரசர்களே செய்து வந்தார்கள், போர் வீரர்களுக்கும் மக்களுக்கும். ராஜ மருத்துவர் அரச குடும்பத்துக்கு மட்டும் செய்து வந்தார். அதை விட மருத்துவர் குழு நாட்டிலே எல்லா நோயாளிகளுக்கும் அதை செய்து வந்தார்கள். உதாரணமாக சொல்லக்கூடிய இது 1865ஆம் ஆண்டு மானிப்பாயிலே ஒரு கணவானுடைய மனைவிக்கு டாக்டர் கிரீன், அதாவது இலங்கையில முதல் மருத்துவக் கல்லூரியை தமிழ்ல படிக்கிறார், அலோபதி மருத்துவக் கல்லூரியை தமிழ்ல படிக்கிறார். அவருடைய அழைத்து அந்த கணவன் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சிகிச்சை பெற்றால் பிள்ளை பிறந்து விட்டது, கெப்பப்பை பிறந்து விட்டது. ஒரு கிழமை அந்த கணவனுடைய வீட்டில இருந்து டாக்டர் கிரீன் அதுக்கு மருத்துவம் செய்தார். அந்த கெப்பப்பை திரும்ப மீண்டும் மீண்டும் புரழ்ந்து கொண்டே இருந்தது. அந்த நிலையில் இப்படி ராஜா ஆர்வம் கெப்ப சர்ஜரிகள்ல திறமசாலி என்று சொல்லி அவனுடைய அந்த நோயாளியின் கணவர் கேள்விப்பட்டு அவரை போய் அழைத்து வந்தார். அழைத்து வந்த போது டாக்டர் கிரீனும் அங்கிருந்தார். அப்போது அவர் ஒரு போர்த்தலை திறந்து மணக்க கொடுத்தார். கை தொடாமலே கெப்பப்பை சுய இடத்துக்கு சென்று அமைந்து விட்டது. இதை பார்த்த கிரீனுக்கு அதிசயம் தாங்க முடியவில்லை. அவர் டக்கண்டலுக்கு போயிட்டார். அந்த கணவான் ஒரு குதிரை வண்டிலையும் 2 குதிரையும் பரிசாக கொடுத்தார். இந்த வரலாறு எல்லாம் வரலாற்று ஆய்வாளர் CS நவரத்னம், பண்டிதரத்னம் CS நவரத்னம் அவர்கள் பத்திரிகையிலும் நூல்களிலும் இவற்றை பற்றி எழுதியிருக்கிறார். அவர்களுடைய நூல்களே, அவர்களுடைய கட்டுரைகளே இந்த சம்பவங்களுக்கு ஆதாரம். அதுபோன்று 2வது சம்பவம் ஒரு டிரான்ஸ்வர்ஸ், அதாவது பிள்ளை குறுக்கே இருந்த, அதுவும் மானிப்பாயில தான் இருந்தது. டாக்டர் கிரீன் போய் பார்த்துட்டு அவர் மெடிக்கல் காலேஜின் பிரின்சிபல் அவர் சொன்னார், இது அறுவை மருத்துவம் செய்துதான் அவர் கவனம், வைத்த வெட்டாமல் பிள்ளை எடுக்க முடியாது. அப்பொழுது இவருடைய பெயர் விலாசமாக இருந்தபடினால ராஜா ஆரம்பத்தை அழைத்து சென்றார்கள். அவர் உடனே வயிற்றிலே 2-3 இடத்துல ஊசியை குத்திட்டு கெப்பப்பையின் வாசலை சிறிது வெட்டிட்டு கையை விட்டு பிள்ளைய வெளியில் எடுத்தார். இதனை டாக்டர் கிரீன் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார். தான் இங்கு பார்க்க போறோம் பார்த்து கொண்டிருந்துட்டு என்ன சொன்னார் சொன்னா, you are the great physician of Sri Lanka, Ceylon. You are the great physician of Ceylon. இலங்கையின் பெரிய என்ற பட்டத்தை டாக்டர் கிரீன் அவருக்கு அளித்தார். அவரால் செய்ய முடியாத இவர் செய்து காட்டினதுக்காக. அது மாத்திரமில்லை, அன்றிலிருந்து 1 வருட காலம் டாக்டர் கிரீன் சுழிபுரத்திலே அவருடைய இல்லத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்று தமிழருடைய மருத்துவ முறை பற்றி படித்து வந்தார். சிங்கை ஆரிய சக்கரவர்த்திகளினுடைய கையாட்சியான மருந்துகளை பற்றி குறிப்பிடுங்கள் ஐயா. சிங்கை ஆரிய சக்கரவர்த்திகளுடைய கையாட்சியான மருந்துகள் தொடர்ந்தும் அவர்களுடைய வம்சத்தினரால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ ஒரு 20-25 மருந்துகள் அந்த மருந்துகள் பயன்படுத்தப்பட்டது.
சாதாரணமாக ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்குற மருந்து பெரிய கோரோசன மாத்திரை, அதுபோன்று இருதயம் மூளையோடு சம்பந்தப்பட்ட ரோகங்களுக்கு அவர்கள் பயன்படுத்திய மருந்து மிருத சஞ்சீவி, சன்னி, மற்றது நிமோனியா, அதாவது சொல்றது அவன்யாச சன்னி, அந்த வருத்தங்களுக்கு வெற்றிவேலாயம். இந்த மருந்துகளின் பெயர்கள் எல்லாமே கடவுளுடைய பெயர்கள். அதுபோல நரம்பு ரோகங்கள், மூல நரம்பு பிழையினம் அவர்களுக்கு சுப்பிரமணியம். இன்னும் ஆபத்தான சன்னிகள்ல பயன்படுத்துற மருந்து கந்தன் கைவேல். அதே போல பல மருந்துகள் பயன்படுத்தப்பட்டாலும் மிகவும் எளிய சாதாரண மருந்துகள் கூட அவர்களால் பயன்படுத்தப்பட்டது. உதாரணத்துக்கு சொல்லணும் என்று சொன்னால், இப்போ விஷம் கடித்த நேரங்களிலே அவுதியிலச்சாறு, வாழைப்பட்டச்சாறு இவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பருத்தி இலச்சாறு இவை விஷங்களில் நன்றாக வேலை செய்யும். அதுபோல எலும்பு முறிவுக்கு அந்த எலும்பை பொருத்தி வச்சிட்டு அதுக்கு மேலே இந்த பிரண்டையில இருந்து ஒரு புக்க மாதிரி சரி கட்டி கட்டுவார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றா எலும்பொட்டி இலையே என்று ஒன்று இருக்கு. அந்த எலும்பொட்டி இலையே வச்சு கட்டுவார். அது எலும்பு பொருந்தியும். மருந்துகள் பஸ்பங்கள் எடுத்துக்கொண்டு போனால் அவர்கள் கூடுதலாக பயன்படுத்துறது பவள பஸ்பம், காலல் பஸ்பம், ஜெயகுலாந்தகம், அதுபோல செந்தூரங்கள் என்றால் ரச செந்தூரம், அயத்தங்க செந்தூரம், பூர்ண சந்திரோதய செந்தூரம், இப்படியான மருந்துகளை அவர்கள் கூட அனுபவ ரீதியாக பயன்படுத்துகின்றார். அகத்தியர் குழம்பு, விஷ்ணு சக்கரம், மற்றது சீவநாராயண செந்தூரம், ரசகந்தி, இது பெரும்பாலும் அவர்களுடைய அனுபவமான கையாட்சியான மருந்து. நன்றி ஐயா. நீங்கள் சிந்தைய அரசர்கள் பயன்படுத்திய கையாட்சியான மருந்துகளை பற்றி கூறினீர்கள். அவர்கள் பயன்படுத்திய மருந்துகளின் போது அவர்கள் கொடுத்த அனுமானங்கள், குடிநீர் பற்றி சிறிது விளக்கமாக கூறுங்கள். இந்த அனுபவமான குடிநீர் வகைகளை பற்றி எங்களுடைய அரச குடும்பம் பயன்படுத்தி வந்த குடிநீர் வகைகளை அகில இலங்கை சித்திய வைத்திய சங்கம் 56ஆம் ஆண்டு ஒரு நூலாக வெளியிட்டது. எல்லா மருத்துவர்களுக்கும் அது பயன்பட வேண்டும் என்று. அதன் பிறகு எங்களுடைய சித்த மருத்துவ சங்கம் 1984ஆம் ஆண்டு வெளியிட்டது. அதுக்கு பிறகு அந்த புத்தகம் 3 தரம் மீள்பதிவு செய்யப்பட்டது. ராசகிரம் அது முழுக்க எங்களுடைய அரச குடும்பம் பயன்படுத்தின குடிநீர் வகைகள், துணை மருந்துகள், அனுபானங்கள், இப்படி எல்லாவற்றை பற்றியும் அதில் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மருந்து எடுத்துக்கொண்டால், பெரிய பூர்வசன மாத்திரையே எடுத்துக்கொள்ளும். முதலாவதாக நான் கூறிய மருந்து பெரிய பூர்வசன மாத்திரையை நாங்கள் இஞ்சி, உள்ளி, துளசி, தேனில் கொடுக்கும் பொழுது அது இழுப்பு, தொய்வு இவற்றை குணப்படுத்தும். அதே நேரம் அதே மருந்தை திப்பலி தூளில் கொடுக்கும் பொழுது நாள்பட்ட சளியை அது கண்டிக்கும். இன்னும் நாங்கள் அதே மருந்தை கற்பூரவள்ளி சாற்றில் கொடுக்கும் பொழுது சிறுவர்களுடைய சளி, கிரந்தி சளி குணமாகும். இப்ப
இப்படி ஒவ்வொரு மருந்துக்கும் அந்த அனுமானம் மாற மாற அதன் செயற்பாடுகளும் மாறிக்கொண்டிருக்கும். உதாரணமாக ஒரு மருந்தை நாங்கள் தங்கபஸ்பத்தை எடுத்துக்கொள்வோம். தங்கபஸ்பத்தை எடுத்துக்கொண்டால் அதை நெய்யில கொடுத்தால் அது அந்த சத்தை மாத்திரம்தான் உடம்பில் அதிகரிக்க செய்யும். தங்கபஸ்பத்தை தேனில் உட்கொள்ளும் பொழுது அது மருத்துவ ரீதியாக இருதயத்தின் பிழையினம், இருதயத்தின் துடிப்பு ஒழுங்கினங்கள் இவற்றை நிவர்த்தி செய்யும். தமிழர் பிரதேசங்களில் போர் முகம் சூழப்பட்டிருந்த பொழுது தாங்கள் மிக பெரிய சுகாதார சேவைகளை செய்ததாக அறிகின்றோம். அதை பற்றி சிறிது கூறுங்கள். 1983 கலவரத்துக்கு, ஜூலை கலவரத்தின் பின் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளுக்கு சுகாதார சேவைகள், மருந்துகள் ஒரு தட்டுப்பாடான நிலைமை ஏற்பட்டது. 87 கலவரத்துடன் அந்த மிகவும் ஒரு சிக்கலான சூழ்நிலை. 20% அளவிலே தான் மருந்துகள் கிடைத்தன. 100% கிடைக்க வேண்டிய மருந்துகள் 20% அளவிலே தான் கிடைத்தன. அதுவும் அதிசக்தி வாய்ந்த மருந்துகள் அப்போது வருவதில்லை. இந்த நிலைமையில் நோயாளிகள் வைத்தியசாலைகளிலே கூட திண்டாட வேண்டிய ஒரு நிலை இருந்தது. மருந்துகள் தட்டுப்பாடால் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நேரத்தில் என்னுடைய லங்கா தமிழ் வைத்திய ஆராய்ச்சி மன்றத்தை திறந்து வைத்த பேராசிரியர் துணைவேந்தர் துரைராஜா அவர்கள், நீங்கள் இங்கே உள்ள மூலிகைகளை கொண்டு புதிய மருந்துகளை கண்டுபிடித்து இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுங்கள், அது உங்களால் முடியும் என்று ஆராய்ச்சி நிலையத்தை திறந்து வைத்து உரையாற்றும் பொழுது ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அவருடைய வேண்டுகோளை ஏற்று நான் 150 புதிய மருந்துகளை உருவாக்கினேன். 150 புறமருந்துகளை கொண்டு யாழ் மாவட்டம் மாத்திரமல்ல, வடமாகாணம் முழுவதற்கும் மருந்துகள் விநியோகிக்கப்பட்டன. இலவச வைத்தியசாலைகள், அரசாங்க வைத்தியசாலைகள், ஏன் ஆங்கில வைத்தியசாலைகளுக்கு கூடி அந்த மருந்துகள், அதாவது சாரங்கள், சத்துக்கள் போன்ற மருந்துகள் அங்கே பாவிக்கப்பட்டன. உதாரணமாக ஆடாள பாணியை எடுத்துக்கொண்டால் அது எல்லா இடங்களிலும் பாவிக்கப்பட்ட மருந்து. இந்த மருந்துகள் உற்பத்தி செய்து பாவிக்கும் பொழுது மிக பெரும் அளவிலே அது மக்களுக்கு நன்மை அளித்தது. அரசாங்க வைத்தியசாலைகள் இயங்கக்கூடியதாக இருந்தது, இலவச வைத்தியசாலைகள் இயங்கக்கூடியதாக இருந்தது. அப்போ என்னுடைய ஆராய்ச்சி நிலையத்துக்கு மருந்தெடுப்பதற்காக வந்த அரசாங்க அதிபர் மாணிக்க வாசகர் தனக்கு மதுமுகம் கட்டுப்பாட்டுக்கு வந்தவுடன், நீங்கள் இங்கே நடத்துகிற இலவச சுகாதார சேவையை அதுவரைக்கும் ஆராய்ச்சி மன்றத்தில் மட்டும்தான் அந்த சுகாதார சேவை நடக்கின்றது. யாழ் குடாநாடு, யாழ் மாவட்டம் முழுத்தலுக்கும் அதை நடத்துங்கோ, அரசாங்க அதிபர் என்ற ரீதியிலே நான் உங்களுக்கு தேவையான உதவி ஒத்தாசைகளை வழங்குகிறேன் என்றார். அவருடைய கோரிக்கையை தான் வடமாகாணம், யாழ் குடாநாடு இல்ல, யாழ் மாவட்டம் அல்ல, வடமாகாணம் முழுவதற்கும் அந்த சேவை 51 இடங்களில் 150 ஊழியர்களை நிரந்தரமாக கொண்டு அந்த சேவை ஏறத்தாழ 87ஆம் ஆண்டு இலவச வைத்தியசாலை, இலவச வைத்திய சேவை ஆராய்ச்சி மன்றம் துவங்கி 97ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த வைத்திய சேவை நடைபெற்றது. டாக்டர் தேவேந்திரா அந்த காலத்திலே
தெல்லிப்பளையில் என்னுடைய ஆராய்ச்சி நிலையத்தை வந்து பார்த்து இந்த இலவச மருந்துகளை பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேணும் என்றார். அவர் யாழ் மாவட்ட செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர். நான் சொன்னேன், கொஞ்சம் மருந்துகளை பெற்று தந்தால் உதவியாக இருக்கும். 200 விதமான மருந்துகள் இந்திய காசு 20,000க்கு உடனடியாக கொள்வனவு செய்து எனக்கு ஆராய்ச்சி நிலையத்துக்கு விநியோகித்திருந்தார். பிறகு 2ஆம் முறையும் அதே அளவு மருந்தை கொள்வனவு செய்து விநியோகித்திருந்தார். இப்படியானவர்களுடைய உதவியால தான் அந்த சுகாதார சேவையை நாங்கள் நடத்தக்கூடியதாக இருந்தது. காலஞ்சென்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சிவகுமாராஜா, டாக்டர் தேவேந்திரா, இவர்கள் தங்களுடைய வாகனங்களை தந்துதவினார்கள் இடம்பெயர்ந்தவர்களுக்கும் அகதி முகாம்களுக்கும் இந்த இலவச சேவையை விஸ்தரிப்பதற்கு. அது மாத்திரமில்லை, தனிய தமிழ் மருந்துகளையும் தமிழ் மருத்துவர்களையும் கொண்டு இந்த சேவை நடத்தப்பட்டது. அந்த சேவையிலே மருந்தாளர்களாக கடமையாற்றுவதற்கு கூட 6 மாத பயிற்சி வழங்கப்பட்டவர்கள் தான் மருந்துகள் கலப்பதற்கும் மருந்துகளை விநியோகிப்பதற்கும் அங்கீகாரம் பெற்றிருந்தார்கள். அதுபோன்று இந்த சுகாதார சேவையில் ஈடுபட்டவர்கள் ஏறத்தாழ 100 பேர்களுக்கும் அவர்களுக்கு 3 மாத பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த சுகாதார சேவையை நேரில் வந்து பார்த்த ஜோன் புடன், சேவ் த சில்ட்ரன் ஃபண்டினுடைய பணிப்பாளர், சேவ் த சில்ட்ரன் ஃபண்ட் தொண்டர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இதே மாதிரி பயிற்சி வகுப்புகளை நடத்துமாறு எங்களை கேட்டிருந்தார். ஆராய்ச்சி நிலையத்திலே நான் அவர்களுக்கும் பயிற்சி வழங்கினேன். அதே அறிந்த யுனிசெஃப் டாக்டர் தேவேந்திரா பணிப்பாளராக இருந்தவர், அவர் தங்களுடைய தொண்டர்களுக்கும் இது போன்ற பயிற்சிகளை வழங்குமாறு கேட்டு யாழ் மாநகர சபையிலே அவர்களுக்குரிய பயிற்சி வழங்கப்பட்டது. இது என்னன்னு சொன்னால், நான் முந்தி சொன்னது போலதான், விஞ்ஞானம் அறிவியல் எல்லாருக்கும் பொதுவானது. அதில் அந்தரங்கம் உண்டு எதுவும் இல்லை. அதில் எந்த வைத்திய முறை என்ன வைத்திய முறை என்று பார்க்காமல் நாங்கள் எல்லாருக்கும் அந்த மருத்துவ முறையை பகிரங்கமாக வெளிப்படுத்தினோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால், வெடிகுண்டுக்கும் எறிகணைக்கும் பொம்பர் குண்டுகளுக்கும் பயந்து பதுங்கு குழிக்குள் இறங்கியவர்களை பாம்பு கடித்தது, புலிமச்சிலந்தி கடித்தது, அதனால் அவர்கள் இறந்தார்கள். அப்படியானவர்களுக்கெல்லாம் விஷகடி சம்பந்தமாக ஒரு நூல் எழுதி 400 புத்தகங்களை ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் முதலுதவி குழுக்களுக்கும் இலவசமாக கொடுத்தேன். அது மாத்திரமல்ல, அந்த அவர்களுக்கு ஆரம்ப சுகாதார குழுக்களுக்கும் முதலுதவி குழுக்களுக்கும் இலவசமாக முதலுதவி பயிற்சிகள் விஷகடியில் இருந்து காப்பாற்றுவதற்கு வழங்கப்பட்டது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கணிப்பின்படி இலங்கையில் பாம்பு கடித்து இறப்பவர்களுடைய தொகை உலகில் 3வது இடத்தில் இருந்தது போர்க்காலத்தில். அதை குறைப்பதற்கு மிக சின்ன நாடு. சாதாரணமாக எந்த ஒரு மாவட்ட வைத்தியசாலையிலும் ஏஆர்வியோ அல்லது ஏவிஎஸ்ஓ எடுக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது ஆன்டிவெனம் சீரம், பொலிவெனம் சீரம், இந்த மருந்துகள் தான் விஷங்களுக்கு ஆங்கில மருந்துகளாக பயன்படுத்தப்படுது. எங்களால வளவுக்கு இருக்கிற அருகம்புல்லத்தன்னும் விஷத்தை மாற்றக்கூடிய மருந்தாக பயன்படுத்த முடியும். அதனாலதான் அது புத்தகத்தை வெளியிடும் போது அந்த மூலிகைகளை கண்காட்சிக்கு வைத்தேன். பேராசிரியர் சித்தம்பலம் அவர்கள் அந்த பண்டத்திருப்பிலே அந்த கண்காட்சியையும் திறந்து வைத்து அந்த குலசேகரம் என்ற நூலையும் வெளியிட்டு வைத்தார்கள், விசகடி நூலை. அவ்வாறு மக்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் சுகாதார வழிகளை பின்பற்றுவதற்காக தமிழர் சுகாதாரம் என்ற நூலை எழுதி வெளியிட்டேன். அதுபோன்று மூலிகை மருந்துகளை தாங்களே பயன்படுத்துவதற்காக ராசசேகரம் என்ற மருத்துவ நூலை எழுதி வெளியிட்டேன். அந்த ராசசேகரம் என்ற மருத்துவ 4 முறை பதிப்பிக்கப்பட்டது. அப்ப மக்களுக்கு என்ன தேவையோ, எப்படி அவர்களை காப்பாற்ற முடியுமோ, எனக்கு அரசாங்க அதிகாரிகள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் உதவியாக இருந்தார்கள். குறிப்பாக இதில் சொல்லணும் என்றால், டீன் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியாக இருந்த பேராசிரியர் பரமேஸ்வரன்
எனக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருந்தார். ஆராய்ச்சி நிலையத்துக்கு ஒவ்வொரு மாதம் வந்து எங்களை வழி நடத்தினார். அப்போ நான் மாத்திரம் இதுகளை செய்தேன் என்ற விட இது ஒரு பலரும் சேர்ந்து என்னை முன்னிலைப்படுத்தி இந்த நடவடிக்கைகளை ஈடுபட்டார்கள் என்றதுதான் உண்மை. கிழக்கு மாகாண சுதேச மருத்துவ திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக, யாழ் மாநகர சபை பிரதம சித்த வைத்திய அதிகாரியாக என்று பலதரப்பட்ட மருத்துவ சேவைகள் செய்த பொழுதிலும் அதற்கு அப்பால் நீங்கள் பல்வேறு பன்முக தளங்களில் சேவையாற்றியதாக கேள்வி வருகின்றோம். அதை பற்றி சுருக்கமாக கூறுங்கள். அந்த லங்காயபி காலேஜை மூடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது அந்த நேரத்திலே சுகாதார அமைச்சர் யாழ்ப்பாணம் வருவதாக இருந்தது. அப்போது நான் அவருக்கு ஒரு விண்ணப்பம் தெரிவித்திருந்தேன். இந்த கல்லூரியை மூட வேண்டாம், மூடிவிட்டு நீங்கள் வருவது மூடுவதற்கு வருவது போன்று இருக்கும் என்று அறிவித்திருந்தேன். அவர் அதுக்கு நடவடிக்கை எடுத்து தான் மூடவில்லை என்று சொல்லி எனக்கு பதில் அனுப்பியிருந்தார். அது மட்டுமல்ல, அவர் இங்கு நடந்த வரவேற்பு கூட்டத்திலே வீரசிங்க மண்டபத்திலே தன்னுடைய பேச்சை என்னத்தான் மொழிபெயர்க்குமாறு கூறினார். ஒரு மணித்தியாலும் அவர் பேசும் பொழுது நான் மொழிபெயர்த்தேன். அவர் அந்த கூட்டத்திலே பகிரங்கமாக அறிவித்தார், நான் இந்த கல்லூரியை மூடுவதற்கான நடவடிக்கையை நிறுத்தி வைத்துள்ளேன். புதிய அரசியலமைப்பை சந்திரிகா அரசாங்கம் உருவாக்கிய பொழுது தமிழருக்கான உரிமைகளை உள்ளடக்கியதாக ஒரு அரசியல் திட்ட நகலை நான் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கின்றேன். அந்த நகல் அவரால் அரசியல் நிர்ணய குழுவுக்கு அனுப்பப்பட்டது. அப்போது நீலன் திருச்செல்வம் அங்கே அந்த அரசியல் திட்டத்தை தயாரித்துக் கொண்டிருந்தார். என்னுடைய கருத்துக்கள் அதில் உள்வாங்கப்பட்டிருந்ததை அவர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது அறிந்து கொண்டேன். அவ்வாறு தமிழர்களுக்கு அன்றைக்கு அந்த அரசியலமைப்பு அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் இலங்கை ஒரு அமைதியான சுபூட்சமான நாடாக இருந்திருக்கும். அதுபோன்று 1965ஆம் ஆண்டிலே தமிழ் அரசியல் தலைவர்களை சந்தித்து இலங்கை தமிழரின் வரலாறு பற்றி எடுத்து கூறி வரலாற்றை முன்னிலைப்படுத்தி நீங்கள் எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தேன். தமிழ் மக்களுக்கு வடமொழி முக்கிய பாடமாக மருத்துவத்துறை சார்ந்த மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதை நிறுத்துவதற்காக மாணவர்கள் யாழ்ப்பாணம் வந்து எங்களுடைய ஆதரவை கோரிய போது நான் அந்த விசாரணை குழு முன் சாட்சியம் அளித்து வடமொழி தமிழ் மாணவர்களுக்கு அவசியம் இல்லை என்று நீக்கப்பட்டது. அதுபோன்று பல்கலைக்கழகத்திலே சித்த மருத்துவம் பாடத்திட்டம் தயாரித்த பொழுது உயர்கல்வி அமைச்சு என்னையும் அந்த செயலமர்விலே அழைத்திருந்தது. நானும் பங்கு பற்றி பங்களிப்பு செய்தேன். அந்த பங்களிப்பில் தான் சித்த மருத்துவமானி தமிழ் மருத்துவ நூல்கள் மாத்திரம்தான் படிப்பிக்க வேண்டும், சித்த மருத்துவமானி என்று பட்டம் வழங்கப்பட வேண்டும், ஆங்கில ஆயுர்வேத நூல்கள் கற்பிப்பது நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நான் தெரிவித்திருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் நான் இழப்பாறியதன் பின் சித்த மருத்துவ ஆலோசனை குழு அமைச்சின் சித்த மருத்துவ ஆலோசனை குழுவில் ஒருவராக செயற்பட்டிருந்தேன். தேசிய பாரம்பரிய மருத்துவ நிறுவனத்தின் வளவாளராக பல வருடங்கள் கடமையாற்றி இருந்தேன். ஆயுர்வேத வைத்திய திணைக்களத்தின் சித்த மருத்துவ பரீட்சை குழுவின்
தலைவராக செயலாற்றியிருந்தேன், பரீட்சையாளராக செயலாற்றியிருந்தேன், பல மருத்துவ நூல்களை எழுதியிருந்தேன். முதலாவதாக என்னை எழுத சொல்லி கேட்டவர் பேராசிரியர் கனகசுந்தரம். அதன் பின் டாக்டர் நூட்டனி என்று உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தென்கிழக்காசிய பணிப்பாளர். அவர் நேரடியாக உங்களுடைய தமிழருடைய மருத்துவம் பற்றி ஆங்கிலத்தில் எழுதுங்கோ, அப்பதான் நாங்கள் அதை பற்றி அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்டிருந்தார். அவர்கள் இருவருடைய வேண்டுகோளையும் பூர்த்தி செய்வதுதான் மருத்துவம் என்னுடைய ஆங்கில மருத்துவ நூல், ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட தமிழ் மருத்துவம். மருத்துவ பேரறிஞராக இருக்கின்ற தாங்கள் பன்முக தளங்களில் பணியாற்றியது பற்றியும், மக்களுக்கு பல்வேறு விதங்களில் உதவக்கூடிய வகைகளான பல்வேறு மருந்துகள் பற்றியும், பல்வேறு அறிவியல் செய்திகளையும் அறுவை மருத்துவ செய்திகளையும் குறிப்பிட்டிருந்ததை பற்றியும் நாங்கள் நன்றியோடு உங்களை பணிவன்புடன் வணங்கி விடைபெறுகின்றோம். வணக்கம். நன்றி, வணக்கம்.